அருட் சகோதரி அவர்களே, அன்பு வணக்கம். இந்த கரூர் பங்கில் மறைக்கல்வியானது சிறு பிள்ளைகளுக்கு பங்கு தந்தையர்களால் சிறப்பாக வழிகாட்டி நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதை அறிந்திருக்கின்றோம். இந்த மறைக்கல்வி இந்த பங்கு மக்கள் இறை விசுவாசத்தையும் அந்த விவிலியத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு வழிகாலாக இருப்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். இதற்கு வித்திட்ட தந்தையை பற்றியும் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். உங்கள் பங்கில் மறைக்கல்வி இன்றைக்கு வேறாக விசுவாசத்துக்கு இருப்பதை உங்கள் பகிர்வை செய்யுமாறு வேண்டுகிறேன். உங்களை காலையில் புனித குழந்தை தெரசு ஆலயத்தில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கரூர் புனித குழந்தை தெரசு ஆலய பங்கில் சார்பாக, பங்கு தந்தைகள் சார்பாக நான் இந்த பேட்டியை கொடுக்க ஆசைப்படுகிறேன். எங்களது கரூர் புனித தெரசு ஆலயத்தில் மறைக்கல்வியானது எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை ரொம்ப அற்புதமாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கு பங்கு தந்தையர்கள் மிகவும் அருமையாக வழி நடத்துகிறாங்க. எங்கள் புனித காணிக்கெண்ணை சகோதரிகள் 2 பேரும் ஆசிரியர் பெருமக்களும் தொடர்ந்து காலையில் 8 மணிலேருந்து 9 மணி வரை மறைக்கல்வியும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் நல்ல முறையில் நடந்துகிட்ருக்கு. எங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த மறைக்கல்வியை முதல்ல தொடங்கி வச்சது யார் அப்படின்னா தாமஸ் கவான் டஃபி அவர்கள். எல்லா மக்களுக்குமே நாங்கள் மறைக்கல்வியில் ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே இதை பற்றி சொல்லிகிட்ருக்கோம். அவரை பற்றி அவர் இல்லைன்னா இந்த மறைக்கல்வி இல்லை. இந்த மறைக்கல்வினால் குழந்தைகள் ஆன்மீக காரியத்துலேயும் சரி, இறை வார்த்தையை நல்லா படித்து அவங்க உள்வாங்கி இறை வார்த்தையை தனது வாழ்வாக்க இந்த மறைக்கல்வி வகுப்பு குழந்தைகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. தொடர்ந்து நாங்கள் என்ன நல்ல முறையில் செய்வோம்னு வாக்களிக்கிறோம். நன்றி. நன்றி. இந்த மறைக்கல்வி எல்லா மக்களுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் அடித்தளத்திலிருந்து அவங்க வாழ்வுக்காக பகிர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அதுக்கு வித்திட்ட தந்தை அவர்களை பற்றியும் நீங்கள் அந்த மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதனுடைய சான்றாக பகிர்ந்து செய்ததற்கும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். நன்றி.